சென்னை அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் குறைந்தது. சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ந்து மையம் கொண்டுள்ள நிலையில் கடற்கரைக்கு இணையாக 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நண்பகலுக்கு பிறகு சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முழுவதும் கடந்த 9 மணி நேரமாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது. அண்ணா சாலை, பட்டினம்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் சென்னை புரசைவாக்கம், ரிதட்டன் சாலை, லெடாங் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் தொடரும் கனமழை காரணமாக ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு அரைநாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை பெற்றோர் அழைத்து செல்லலாம் என பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் 2 NDRF குழுக்கள் சென்னை மணலிக்கு வருகை தந்துள்ளன. 60 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. காலை முதலே மழை பெய்ததால் பள்ளி மாணவர்கள் அலுவலகம் செல்பவர்கள் அவதியடைந்தனர். சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல இன்றும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. டிட்வா புயல் வலுவிழந்தாலும் தரைக்காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 355ஆக உயர்ந்துள்ளது. 366 பேர் மாயமாகியுள்ள நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நாடகம் நடத்தக்கூடாது, அதற்கான வளாகம் நாடாளுமன்றம் அல்ல எனவும் பிரதமர் கூறியுள்ளார். மாநிலங்களவை தலைவராக செயல்படும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். சாதாரண பின்னணியிலிருந்து குடியரசு துணைத் தலைவராவது ஜனநாயகத்தின் வலிமை என பிரதமர் கூறியுள்ளார். பீகார் தேர்தல் முடிவுகள் ஜனநாயகம் வலுப்பெறுவதற்கு அடையாளம் என கூறியுள்ள பிரதமர் மோடி, பெண்களின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர் தோல்வியடையும் எதிர்க்கட்சிகள் தங்கள் வியூகத்தை மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்.
எதிர்க்கட்சிகள் மீதான பிரதமரின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினை குறித்து விவாதிக்க அனுமதிப்பதில்லை எனவும் வழக்கமான நாடகத்தையே பிரதமர் அரங்கேற்றியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். SIR குறித்து விவாதம் நடத்த கோரி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சியினரின் அமளியால் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 96,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிவகங்கையில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கும் தலா 50,000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் அரசு பேருந்துகள் மோதிய விபத்து அஜாக்கிரதையால் நிகழ்ந்தது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 2 ஓட்டுநர்களும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றவில்லை, அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள்தான் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமது பிரச்சாரத்தில் உயிரிழந்த அதிமுக தொண்டர் அர்ஜுன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவித்துள்ளார். 2026 தேர்தல் வியூகம், தாவேக கூட்டணியில் இணையும் கட்சிகள் உள்ளிட்டவை குறித்து ஆதவர்ஜுனா சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார். விரிவான நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு தந்தி டிவியில் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் நல்லூர் கிராமத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவனை பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோயில் குடமுழக்கு விழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மயக்கமடைந்தனர். மயக்கமடைந்த பக்தர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக 8 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிரடி சோதனை நடத்தி வருகிறது. காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் இதுவரை 13 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தரிசனம் செய்துள்ளனர். மழை காரணமாக கடந்த 2 நாட்களாக கூட்டம் குறைவாக இருந்த சூழலில் மீண்டும் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இயக்குனர் ராஜ் நிடிமோரோவை கரம் பிடித்திருக்கிறார் நடிகை சமந்தா. ஈஷா யோகா மையத்தில் உள்ள லிங்க பைரவி கோயிலில் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. அந்தமானில் மோசமான வானிலையால் சென்னை அந்தமான் இடையே 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான சேவை பாதிப்பால் அந்தமான் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்து வேன் மோதிய விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இலங்கையில் சிக்கியிருந்த இந்தியர்கள் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளனர். இறுதிக்கட்டமாக 104 பேருடன் கடைசி விமானம் இந்தியா வந்தடைந்தது. பெங்களூருவில் போக்குவரத்து மேலாண்மை மிகவும் மோசமாக உள்ளதாக சமாஜ்வாதி கட்சி MP ராஜீவ் ராய் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக பெங்களூரு விமான நிலையம் செல்லும் வழியில் தாம் 1 மணி நேரமாக சிக்கிக் கொண்டதாக கூறிய அவர் பெங்களூரு காவல்துறையினரை பயனற்றவர்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மழை குறைந்ததால் பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து கடந்த சில நாட்களாக அதிகப்படியான 3,500 கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் போதுமான மழை இல்லாமல் நீர்வரத்து குறைந்துள்ளதால் நீர் திறப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டு தற்போது ஏரியின் அனைத்து மதகுகளும் மூடப்பட்டுள்ளன. சென்னை திருப்போரூரில் அமைந்துள்ள வண்டர்லா கேளிக்கை பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்.
இந்தியாவில் மிகப்பெரிய பொழுது பூங்காவாக இன்று முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமானில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னையிலிருந்து அந்தமானிற்கு செல்லும் 3 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல அந்தமானிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய 3 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை அந்தமான் இடையே இயக்கப்படும் 12 விமான சேவைகளில் 6 சேவைகள் ரத்து செய்யப்பட்டும் 6 சேவைகள் கால தாமதமாகவும் இயக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கு கைசிக ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து வழங்கப்படும் பட்டு வஸ்திர மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. நம்பெருமாள் திருப்பதி திருமலையில் எழுந்தருளியதை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் வஸ்திரங்கள் கோயில் யானைகள் மீது ஊர்வலமாக மேளதாளங்கள் முழங்க எடுத்து வரப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் அடர்ந்த மூடுபனி மற்றும் உறைபனி நிலவி வருகிறது. அதிலும் குறிப்பாக தால் ஏரி பகுதியில் வெப்பநிலை இன்னும் குறைந்து சில்லென காட்சியளித்தது. தால் ஏரியில் படகுகள் தூக்க கலக்கத்தில் நகர்வது போல பனிக்கு நடுவே மெல்ல மெல்ல நகர்ந்தன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 161வது இந்திய காலாட்படை படைப்பிரிவில் புதிய வீரர்கள் பயிற்சி முகாமில் தேர்ச்சி பெற்ற நிலையில் பயிற்சி முடிந்ததற்கான சம்பிரதாயமாக அணிவகுப்பு நடத்தப்பட்டது. 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 262 வீரர்கள் தங்கள் பயிற்சியை முடித்துள்ளனர். வீரர்கள் பெருமிதத்துடன் பயிற்சியை நிறைவு செய்து நாட்டிற்காக பணியாற்ற தயாராகினர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் திடீரென பதவியை விட்டு விலகியது எதிர்பாராதது என மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த கருத்தால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. மாநிலங்களவை தலைவராக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் முதன்முறையாக தனது அலுவலக பணிகளை தொடங்கிய நிலையில் முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்து உரையாற்றினர். காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே ஜெகதீப் தங்கருக்கு மாநிலங்களவையின் சார்பில் பிரியாவிடை வழங்கும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறாதது வருத்தத்திற்குரியது என்று தெரிவித்தார். அவையில் உறுப்பினர்களுக்கு நியாயமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இலங்கை தமிழர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கன்னிமை போல பாதுகாப்பதாக அமைச்சர் சாமு நாசர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அயலக தமிழர் நல வாரியத்தின் புதிய அலுவலகத்தை அமைச்சர் சாமு நாசர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை தமிழர்களுக்கு சிறு அசம்பாவிதமும் நடக்காத வகையில் முதலமைச்சர் கண்காணிப்பதாகவும் மழை பாதிப்பு குறித்து அங்குள்ள தமிழ்ச்சங்கம் மற்றும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்ததாகவும் அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்தார். மத்திய அரசு தமிழகத்திற்கு உரிய நிதி ஒரு பைசா கூட தராவிட்டாலும் திட்டங்கள் தடைபடாது என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். நாட்டின் முதல் நதிநீர் இணைப்பு திட்டமான தாமிரபரணி நம்பியாறு கருமேனி ஆறு இணைப்பு திட்டத்தின் படி நெல்லை மாவட்டம் இடையான்குடி வழங்கு கால்வாயில் ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் வந்தடைந்தது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பாவு இந்த கருத்தை தெரிவித்தார். முன்னதாக தண்ணீர் மலர் தூவி விவசாயிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கொடைக்கானலில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் 4வது தெருவில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அப்பகுதி மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு அங்கு வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் இரும்பு கம்பியால் ஆரம்ப சுகாதார நிலைய ஜன்னல்களை அடித்து உடைத்துள்ளார். பின்னர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மற்றும் கார்களையும் அந்த பெண் இரும்பு கம்பியால் அடித்து உடைத்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் நடத்திய தாக்குதலை கண்டு அச்சத்தில் உறைந்த பெண் செவிலியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் கையில் இரும்பு கம்பியுடன் சுற்றித் திரிந்த பெண்ணை பிடித்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அடித்து நொறுக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தேநீர் கடைக்கு மதுபோதையில் சென்ற இளைஞர் டீ மாஸ்டரை தாக்கியுள்ளார். தேநீர் கடைக்கு மதுபோதையில் சென்ற இளைஞர் அங்கிருந்த பிஸ்கட் பாட்டிலை தட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பாட்டிலை தட்டிவிடாமல் ஓரமாக வரும்படி டீ மாஸ்டர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் பாட்டிலை தள்ள மாட்டேன், உன்னைதான் தள்ளுவேன் என்று கூறி டீ மாஸ்டரை தாக்கியுள்ளார்.
பின்னர் அங்கிருந்தவர்கள் இளைஞரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். மதுபோதையில் தேநீர் கடையில் இளைஞர் ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே ஐடிஐ மாணவனை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பரமத்தி வேலூரை அடுத்த மேலபாலப்பட்டியைச் சேர்ந்த நாகார்ஜுனின் மகன் சபரீஷ் கரூரில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் ஐடிஐ 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் கல்லூரி செல்வதற்காக இன்று காலை பேருந்து நிலையத்தில் காத்திருந்த சபரீஷை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். வலது கண் அருகே வெட்டுப்பட்ட சபரீஷை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் ஐடிஐ மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் பாலையா நடித்துள்ள அகண்டா 2 படத்தின் டிக்கெட்டை ரசிகர் ஒருவர் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியாக இருக்க அகண்டா 2 படம் தெலுங்கு சினிமாவில் அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அகண்டா படத்திற்கு கிடைத்த பிரம்மாண்ட வரவேற்பை தொடர்ந்து இந்த படத்தின் 2ஆம் பாகம் வெளியாக இருக்கு. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்நிலையில அகண்டா 2 படத்தின் ஒரு டிக்கெட் 2 லட்சத்திற்கு விற்பனையாகி இருக்கு. ஜெர்மனியை சேர்ந்த ரசிகர் ஒருவர் படத்தின் மீது இருக்கும் ஆர்வம் காரணமாக அகண்டா 2 டிக்கெட்டை இவ்வளவு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காரு. படத்தின் மீது ஆர்வம் இருக்கலாம், அதுக்காக இப்படியான இணையவாசிகள் பேசிட்டு வராங்க.